இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம் பங்கினுடைய பாதுகாவலி வியாகுல அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்காக கொடியேற்றி நவநாட்களிலே ஒவ்வொரு நாளும் அன்னை வழியாக இறைவனை போற்றி புகழ்ந்திருக்கின்றோம். இன்று முத்திருநாளின் 2வது நாளிலே இன்று தாய் திருச்சபை திருச்செலுவையின் மகிமையை கொண்டாடி மகிழ்கின்றது. நாளை ஆனந்தத்தோடும் ஆடம்பரத்தோடும் நமது பாதுகாவலியினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்வோம். இந்த திருவிழாவை மிக சிறப்பாக திட்டமிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்ற உங்களுடைய பங்கு தந்தை பேரர் திரு சுதர்சன் அடிகளார் அவர்களை மனமாற பாராட்ட விரும்புகிறேன். அவரோடு ஒத்துழைத்திருக்கின்ற பங்கு பேரவை பெரியவர்கள், இளைஞர்கள், கன்னியர்கள், நன்கொடையாளர்கள் எல்லோரையும் மனமாற பாராட்டுகிறேன். அன்னை தம் திருமகனிடம் பரிந்து பேசி இந்த பங்கை ஆசீர்வதித்து உங்கள் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அன்பையும் அமைதியையும் மகிழ்வையும் மன நிம்மதியையும் நிறைவாக வாரி வழங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதே கருத்திற்காக இங்கே இருக்கின்ற நாங்கள் திருப்பலியை ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். இன்று நான் இங்கு வருவதற்கு முன்பாக திருச்சிலுவையை பற்றி மறையுரையாட்ட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பொழுது இங்கே திருமணம், குடும்ப விழா, இளைஞர்கள் விழா, இன்னும் இந்த பங்கு பெருமகிழ்வோடு இந்த திருமணம் என்றும் திரு அருட்சாதனத்தை கொண்டாடுவதை பார்க்கும் பொழுது முதலிலே இந்த திருமணம், குடும்ப வாழ்வு, இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லலாம் என நினைக்கிறேன். திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் என நினைக்கிறேன் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றிருக்கின்றார். அந்த திருத்தந்தையினுடைய மோதிரம், நம்ம ஆயருடைய மோதிரத்தை முத்தமிடுகிறோம். திருத்தந்தையினுடைய மோதிரத்தை முத்தமிடுவது மிகவும் பாக்கியம் பெற்ற ஒன்று. அப்படி வீட்டிலே இருக்கின்ற உறவினர்கள் எல்லாம் அந்த மோதிரத்தை மிக ஆச்சரியத்தோடும் அன்போடும் பார்த்து வணக்கம் செலுத்தினார்கள். அவருடைய தாயும் தன் மகன் திருத்தந்தை 23ஆம் அருளப்பருடைய அந்த மோதிரத்தை முத்தம் செய்து, அப்போது திருத்தந்தை, அம்மா, இந்த மோதிரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டாராம். அதற்கு அவருடைய தாய் அவர்களுடைய திருமண மோதிரத்தை காட்டி, மகனே, இந்த மோதிரம் என்னுடைய கையிலே வரவில்லை என்றால் உனக்கு அந்த மோதிரம் வந்திருக்காது என்று சொன்னார்களாம். திருக்குடும்பம், குடும்பங்கள், குடும்பத்தினுடைய அடிப்படை கணவன், மனைவி, பிள்ளைகள். இன்று 25 ஆண்டு 50 ஆண்டுகள் குடும்ப வாழ்விலே இருந்து இன்று இறைவனுக்கு பங்கு மக்களோடு நன்றி கூறுகின்ற இந்த வேளையிலே உங்கள் எல்லோரையும் நான் மனமாற பாராட்டுகிறேன். இத்தனை ஆண்டுகள் உங்கள் திருமண வாழ்விலே இறைவன் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளை நீங்கள் பார்க்கின்ற பேற்றை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்த அந்த இறைவனுக்கு நன்றி கூறி தொடர்ந்து இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்களுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுகிறேன். 50 வருஷம் கை தூக்குங்க பார்க்கலாம். 50 வருஷம் இருக்கீங்களா? கை கீழ்ப்படுங்க. 25 ஆண்டுகள், கை கீழ்ப்படுங்க. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் இருக்கீங்களா? இல்லை, 25, 50. உங்கள் கல்யாண நாள் ஞாபகம் இருக்கா? ஏன் சாமி அந்த நாளை ஞாபகப்படுத்துகிறீங்கன்றீங்களா? அன்றைக்கு நிச்சயமாக நல்ல பளபளன் பட்டு வேட்டி, நல்ல அருமையான புடவை, அந்த மகிழ்வோடு ஆலயத்திற்கு வந்து
நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை அன்பு செய்யவும் மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இல்லை என்றால் கூட நீங்கள் அதை வாழ்ந்து காட்டியிருக்கின்றீர்கள். ஆகவே அந்த அன்பு, பிரமாணிக்கம் இவை இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக இன்றும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். இன்றைய உலகிலே என் செய்தித்தாள்களை எடுத்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த குடும்பம்தான். குடும்பத்திலே இருக்கின்ற அந்த பிரமாணிக்கம், அந்த பிரமாணிக்கம் சிதறுகின்ற பொழுது வாழ்க்கையே சிதறி போகிறது. கொலை, வன்முறை, இன்னும் நடக்கின்ற அத்தனை தீமைகளுக்கும் இந்த குடும்ப வாழ்வு, குறிப்பாக பிரமாணிக்கமின்மை சிதறி போவதால். அன்பு பெற்றோர்களே, உங்கள் வாழ்த்துகின்ற அதே வேளையிலே உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்வது, நீங்கள் எப்படி திருச்சபையினுடைய கொள்கைகளுக்கு கத்தோலிக்க முறைப்படி ஆலயம், திருமணம், திருஅருட்சாதனங்கள் இப்படி வாழ்ந்தீர்களோ அதன்படி உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க கற்றுக் கொடுங்கள். பல சமயங்களிலே உங்களுடைய எண்ணமெல்லாம் என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நான் அவனுக்கு நல்ல பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், வீடு கொடுக்கணும், கார் கொடுக்கணும். ரொம்ப நல்ல எண்ணம், எல்லா பெற்றோருக்கும் இருக்கின்ற ஆசை. பெற்றோர்களுடைய எண்ணமே பிள்ளைகள், பேர பிள்ளைகள். ஆனால் அதே வேளையிலே ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், இதை எல்லாவற்றையும் கொடுத்தாலும் உங்களுடைய பிள்ளை கத்தோலிக்க கிறிஸ்துவ பிள்ளையாக வளர்கிறதா? அது மிக 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 முக்கியமானது. நாளைக்கு கடவுள் உங்களை கணக்கு கேட்பார். எப்பா, வீடு வாங்கி கொடுத்த, கல்வி வாங்கி கொடுத்த, நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்ச, பட் அந்த பிள்ளை கிறிஸ்துவ பிள்ளையாக வளரலையே, கிறிஸ்துவ பிள்ளையாக வாழலையே. ஆகவே உங்களை அன்போடு இருக்கின்ற பெற்றோர்களை கேட்டுக்கொள்வது, பிள்ளைகள் மீது கவனமும் அன்பும் அக்கறையும், அதே வேளையில் கத்தோலிக்க கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முயற்சி செய்யுங்கள். இரண்டாவதாக, இன்றைக்கி இந்த இளைஞர்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பொறாமையே இருந்தது. எல்லாம் டிப்டாப்பாக யூனிஃபார்ம், எல்லாம் குறுக்க நெருக்க ஓடிட்டும் பூசைக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணப்போ, நான் ஒரு காலத்தில் அந்த வயசு, இன்றைக்கி 68 வயசு ஆயிடுச்சு, அவ்வளோ வேகமாக ஓட முடியல. இளைஞர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு, நான் பெருமைக்காக சொல்லவில்லை, நான் சிகாகோவில் படித்து கொண்டிருந்த பொழுது 93ஆம் ஆண்டு அகில உலக இளைஞர்களுடைய பேரணி டென்வர் நகரிலே நடந்தது. என்னுடைய நண்பர் ஃப்ரெட்ரிக் என்னை அங்கே அழைத்து சென்றிருந்தார். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அந்த நிகழ்வுக்கு வருவதாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய, கண்ணுக்கெட்டிய தூரம் உள்ள ஒரு மிகப்பெரிய மைதானம். அந்த மைதானத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அழகிய பீடம். அந்த பீடத்திலே மாலை 8 மணியிலிருந்து விடியற்காலை வரை 5:30 மணி வரை நற்கருணை ஆராதனை. உலகத்திலிருந்து எல்லா மூலையிலிரும் வந்திருந்திருக்கின்ற இளைஞர்கள், கருப்பர்கள், வெள்ளையர்கள், ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், இந்தியா, எல்லா நாடுகளிலிருந்து வந்திருக்கின்ற இளம் துணிகள். இவ்வளவு பிள்ளைகளும் நற்கருணை நாதருக்கு முன்பாக அந்த இரவெல்லாம் அன்பின் தெய்வ நற்கருணையிலே என்று இரவு முழுவதும் நற்கருணை ஆராதனையிலே ஈடுபட்டு, அடுத்த நாள் ஒரு 7 மணி 7:30 மணிக்கு 8 மணி இருக்கலாம், திருத்தந்தை வருகிறார் விமானத்திலே. வந்து இந்த இவ்வளவு தூரம் ஆயிரக்கணக்கிலே இருக்கின்ற அந்த இளைஞர்களை பார்ப்பதற்காக இருமுறை அந்த விமானம் சுற்றி வருகிறது. வந்து மேடையிலே இறங்கிய புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் கைகளை உயர்த்தி இளைஞர்களை சொல்ல சொன்னார், கிறிஸ்துவே வழி, கிறிஸ்துவே வாழ்வு, கிறிஸ்துவே மீட்பு. ஆங்கிலத்தில் இந்த கிறிஸ்துவே வழி, கிறிஸ்துவே வாழ்வு, கிறிஸ்துவே மீட்பு. இந்த 3 வார்த்தையை அங்கிருந்த அந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள்
சத்தத்தோடு அந்த வார்த்தையை சொல்லினார்கள். என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். திருச்சபையினுடைய தூண்கள் என்று மறையுரையிலே கூறிய புனித 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை அவர்கள், இந்த இளைஞர்கள்தான் நாளைய திருச்சபை. ஆகவே அன்பு இளம் உள்ளங்களே, இன்று நீங்கள் இவ்வளவு சிறப்பாக இந்த திருப்பலிக்கு ஏற்பாடு செய்திருப்பதை பார்த்து மகிழ்கிறேன், உங்களை பாராட்டுகிறேன். அதே வேளையிலே பெற்றோர்களுக்கு கூறியது போல நீங்கள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கலாம். கல்வி, கலை, பாட்டு, ஆடல் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக விளங்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் விட மிக 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 முக்கியமானது நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைகள் எனில் உங்களுடைய வாழ்வு இயேசு சொல்லி கொடுத்தபடி உங்களுடைய மதிப்பீடுகள் இருக்கும். நான் ஏறக்குறைய 42 ஆண்டுகள் குருகள். அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது ஹைஸ்கூல் வரைக்கும் ரொம்ப கோவிலுக்கு வர்றது, பூசதி செய்கிறது. அப்புறம் +1 +2 அப்புறம் கொஞ்சம் குறையும். அப்புறம் கல்லூரிக்கு போன பிற்பாடு இன்னும் கொஞ்சம் குறையும். அப்புறம் இன்னும் போக பிற்பாடு ஆலயம் கொஞ்சம் தூரமாகிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் கடவுள், ஆலயம் பங்கு மிக 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 முக்கியமானது. என்றும் கத்தோலிக்க கிறிஸ்துவ பிள்ளைகளாக வாழ முயலுங்கள். இரண்டாவது, இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற அறிவுரை, உங்கள் பெற்றோர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோர்கள் தான் உங்களுக்கு உயிர் கொடுத்தவர்கள். இப்போ நாங்கள்லாம் இருக்கும்போது எங்கள் வீட்டில் 6 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்க, 8 பிள்ளைங்க. இப்போல்லாம் வீட்டில் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க மேலே இல்லை. பெற்றோர்கள் எல்லா அன்பையும் உங்கள் மேல் பொழிகிறார்கள். அந்த பெற்றோர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 10 கட்டளையில் 4வது கட்டளை என்ன சொல்ல முடியுமா? யூத் பிள்ளைங்க, 4வது கட்டளை பிதாவையும் மாதாவையும் சங்கித்திருப்பாயாக. புது டிரான்ஸ்லேஷனில் போற்றுவாயாக. இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், எழுதி வச்சுக்கிங்க. தாயையும் தந்தையையும் மதிக்க போற்ற கற்றுக்கொண்டா என்றால் கடவுள் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் வாரி வழங்குவார். மூன்றாவதாக, கடைசி கருத்தாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, இன்று திருச்சிலுவையினுடைய பெருவிழா. நம்முடைய தாய் திருச்சபை சிலுவை, ஆண்டவர் இயேசுவினுடைய திருச்சிலுவையை கொண்டாடி மகிழ்கிறது. சிலுவை என்கின்ற பொழுதே துன்பம், கவலை, சாவு. இன்றைக்கு முதல் வாசகத்திலே சொல்லப்படுகிறது சிலுவை. 2வது வாசகம் நான் நினைக்கிறேன், சிலுவை கிரேக்கர்களுக்கு மடமையாக இருக்கின்றது, இடரலாக இருக்கின்றது. ஆனால் பவுலடிகளார் கூறுகிறார், நமக்கு சிலுவை வாழ்வாக, மீட்பாக அமைகிறது. இன்றைய விழாவினுடைய வரலாறு, மன்னன் கான்ஸ்டன்டினுடைய தாய் ஹெலன் எருசலேமிலே இயேசு அறையப்பட்ட அல்லது கொல்லப்பட்ட, மரித்த அந்த சிலுவையை கண்டெடுத்து அதை இன்றைக்கு அந்த எருசலேம் ஆயர் மூலமாக முதலாக வழிபாட்டிற்கு கொண்டு வந்து நாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றது திருச்சிலுவை. இந்த திருச்சிலுவை நான் முதலிலே கூறியது போல அழிவின் ஒரு சின்னமாக இருந்தது. ஆனால் இயேசு அதை அன்பு செய்ததால், அரவணைத்ததால், அதில் இறந்ததால் இன்று மகிமை மிகிற சிலுவையாக, வாழ்வாக, மீட்பாக உயர்ந்து நிற்கின்றது. இந்த சிலுவை இல்லை எனில் நமக்கு வாழ்வு இல்லை, மீட்பு இல்லை. இன்றைக்கு நற்செய்தியிலே ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளுவோம். தம் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். நம்ம உலகத்தில் நம்ம அன்பை சிறு பிள்ளையாக, தாய் தந்தையினுடைய அன்பு, வளருகின்ற பொழுது நண்பர்களுடைய அன்பு,
திருமணம் கணவன் மனைவியினுடைய அன்பு. இப்படி வாழ்வில் அன்பை பல வகையில் சுவைத்திருக்கின்றோம். ஆனால் உலகில் இருக்க அன்பை எல்லாவற்றையும் ஒன்று இணைத்தாலும் ஈடு இணையில்லாத அன்பு கடவுளுடைய அன்பு. அந்த அன்பின் முழுமையில்தான் கடவுள் மனிதனை படைத்தார் என்கிறோம். ஆனால் முதல் பெற்றோர் அன்பை உதறி தள்ளிய பொழுது அவர்களை மீட்பதற்காக தம் திருமகனை உலகிற்கு அனுப்பினார். கடவுள் தம் மகனை உலகிற்கு அனுப்பியது நாம் அழியாமல் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக. அந்த கடவுளுடைய அன்பினுடைய அடுத்த பரிமாணம்தான் இயேசு மனுவுரு எடுத்தது. அதனுடைய உச்சக்கட்டம் கல்வாரியிலே இயேசு நமக்காக தனது கடைசி துளி இரத்தத்தையும் சிந்தி நமக்காக வாழ்வளித்தது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த எல்லையில்லாத கடவுளுடைய அன்புக்காக நன்றி கூறுவோம். அதே வேளையிலே வாழ்க்கையிலே நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற சிலுவைகளை ஏற்றுக்கொண்டு அவர் பின்னே செல்வதற்கு முயலுவோம். இயேசு கூறிய ஒரே வார்த்தையை நினைவில் கொள்ளுவோம். என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வரட்டும். வாழ்க்கையில் நாம் யாருமே சுமையை, சிலுவையை, துன்பத்தை தேடி செல்ல வேண்டியதில்லை. வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறது, துயரம் இருக்கிறது, கவலை இருக்கிறது, கண்ணீர் இருக்கின்றது. இல்லை என்றால் அது வாழ்க்கை இல்லை. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கூறுகிறார், என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன் சிலுவையை தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வரட்டும் என்கிறார். ஆண்டவர் பின்னே செல்லுவோம். சிலுவைக்கு பிறகு ஆண்டவர் மாட்சியோடு உயிர்த்தெழுதையை கொண்டாடி மகிழ்கிறோம். அதனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நமது துன்பங்களையும் துயரங்களையும் சுமந்து கொண்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர் பின்னே சென்றால் நமக்கு நிலைத்த வாழ்வு உண்டு. இன்றைய சபை மன்றாட்டு அதைத்தான் கூறுகிறது. திருமகன் சிலுவையை ஏற்க திருவுளமானார். அந்த சிலுவையின் மகத்துவத்தை உணர்கின்ற நாங்கள் ஒரு நாள் விண்ணரசை பரிசாக பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம் பங்கின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற முன் நாளிலே நாளை அன்னையினுடைய வியாகுலங்களை, துன்பங்களை தியானித்து அன்னையை போற்றி புகழுவோம். அந்த தாய் நமக்காக தம் திருமகனிடம் பரிந்து பேசுவாள். எல்லா ஆசிரியம் அருளையும் நமக்கு நிறைவாக பெற்று தருவாள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். அந்த இறைவன் அன்னை வழியாக என்றும் நமக்கு வாழ்வளிப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு எழுந்து நமது தேவைகளை மன்றாட்டுக்களாக இறைவனிடத்திலே சமர்ப்பிப்போம்.